சூப்பராக டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி நம்ம பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க, வானல் வச்சுக்கோங்க. நான் அரை கிளாஸ் பச்சைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இந்த பச்சைப்பருப்பு வந்து கை பொறுக்கிற சூடு வறுத்தா போதும். இப்போ வறுத்தாச்சு. இதை நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் கரைச்சி 2 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீனி போட்டிருக்கேன். இப்போ குக்கர் விசில் போட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ பக்கத்தில் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் சீவி வச்சுருக்கேன் இஞ்சி. இதை வந்து நெய்யில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இப்போ இதை பொரிஞ்சதும் முந்திரி பருப்பு சேர்த்து அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் வந்துடுச்சு. நான் இப்போ இதை இறக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப தளதளன்னு இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா மீடியமாக இருக்குது. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா தாளிக்கும் போதே வாசனை வந்து நல்லா கமகமன்னு வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் செய்து கொடுங்க. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.